ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னவசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 10வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 22வது நாள். இன்றைய தினத்தில் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை அதாவது 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமகண்டம். இன்று மதியம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை ராகு காலம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம். அதாவது விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் மற்றும் தனுசு ராசி அன்பர்களுக்கும் சந்திராசிரமம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். இன்று சந்திரன் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவான் மீனத்திலும், கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மகர ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அதுவும் ராசியை பார்ப்பதற்கு முன்னாடி சந்திராசிரமத்தை பத்தி கொஞ்சம் சொல்றேன். சந்திராசிரமனாலே கொஞ்சம் கவலையாக இருக்கக்கூடிய ஒரு தினம்தான். அதனால கேட்ட நட்சத்திரக்காரங்க மற்றும் மூல நட்சத்திரக்காரங்க இன்று எந்த ஒரு புதிய சுப காரியத்தையும் ஆரம்பிக்காதீங்க. இன்று கடவுளை மட்டும் தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். சரி, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உபஜயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். லாபஸ்தானத்தில் சனி பகவான், சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். விரயஸ்தானத்தில் அதாவது ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரிங்க, இதனால இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும் பொழுது, எதிர்காலத்தில் நீங்கள் சில பசங்களுக்காக சில விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டபடி செய்வீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் செவ்வாயுடன் இணைந்து இருப்பது மிக விசேஷம். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும். அது விஐபியாக கூட இருக்கலாம். அவர்கள் மூலியமாக பல ஆதாயங்கள் இன்று கிடைக்கும். அவர்கள் வாயிலாக இன்னும் பல புதிய நண்பர்களும் விஐபிகளும் அறிமுகமாவார்கள். இன்று உங்களுக்கு அதாவது தொழில் ரீதியான பல விஷயங்கள் மேம்படும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் செவ்வாய் பகவானை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது மிக சிறப்பு. உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய கேது பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அவருடைய நிலை எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதுவோட நிலை கொஞ்சம் குழப்பமாக இருக்கக்கூடிய சூழல் இன்று உண்டு. இருப்பினும் நீங்க மன உறுதியுடன் செயல்படக்கூடிய நபர் என்றால் ரிஷபராசிக்கு நிச்சயம் உண்டு. கொஞ்சம் தாங்க முடியாது, இருந்தாலும் தாங்கிதானே ஆகணுன்ற சில மனப்பக்குவத்துல நீங்க வந்துடுவீங்க. இன்று நீங்கள் உடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே இருக்காங்க.
உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது செவ்வாய் பகவான் சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். இவ்வாறு இருக்கிறதுனால திருமணமாகாதவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பயன் தரும். இன்று அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் அனுசரணையாக இருங்க, யாருக்கிட்டையும் வாய் கொடுக்காதீங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்து முடிவெடுங்க. ஒரு சிலருக்கு காதல் வெற்றி பெறும். பெற்றோர்களுடைய சம்மதமும் இன்று கிடைக்கும். களத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சம் பெறுவதால் யாரு கண்டா டாக்டர் மாப்பிள்ளை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருக பெருமானை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் பாக்கியஸ்தானம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடம். அந்த ஸ்தானத்துல அது என்ன ஸ்தானம் வர தெரிஞ்சுங்க. அது பாக்கியஸ்தானம்னாலே பொதுவாக சொல்லுவாங்களே எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் வேணும்னு. அந்த வகையில பாக்கியஸ்தானம்ன்றது மிக முக்கியமான ஒரு சிறப்பு. அந்த ஸ்தானத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறதுனால பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்கள் நிச்சயமாக நிகழும். ஒரு சிலருடைய டைரக்டருடைய படங்கள் இன்னைக்கு அதாவது உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா நல்லபடியாக பண வரவுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்றைய தினத்தில் காதலர்களுக்கு மற்றும் தம்பதியர்களுக்கு நல்ல ஒரு தினமாகவும் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழலும் இன்று உண்டாகும். தம்பதியிடையே நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையும் மேம்படும். உங்களுடைய பிள்ளைக்கு அதிபதி மிக அருமையாக உள்ளதால் நிச்சயமாக பிள்ளைகளால் பலவித நன்மைகள் நிகழும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சந்திரன் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். மற்றும் இன்று அதாவது சந்திரன் உங்களுக்கு அதாவது எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சி பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். மற்றும் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கின்றார். சுக்கிர பகவானா இருக்காங்க. இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் பண்றவங்க, பில்டர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். இன்று புதிய ப்ராஜெக்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அது மட்டுமின்றி இன்று அந்த பயணங்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு பட வாய்ப்பும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நிலையும் மிக அருமையாக உள்ளார். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று வெற்றி பெறும். திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமண பேர் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு இணக்கமும் ஒரு அன்பும் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு ஒரு நல்ல வரன் செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் குறிப்பாக அம்மாவனுடைய அருளும் அவருடைய ஆதரவும் தங்களுக்கு கிட்டும். உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கனால கொஞ்சம் பயம் வந்து போகும். முடிவினை எடுப்பதற்கு கொஞ்சம் தயங்குவீர்கள். ஆனால் எடுத்துவிட்டால் அதனை செயல்படுத்துவீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிப்படி பார்த்தீங்கன்னா, அங்க மகம், பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரங்க 3 நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது மகம் நட்சத்திரக்காரங்களுடைய நிலை, அது இந்த கேது இதெல்லாம் இருக்கறனால கூடுமான மாதிரி மகம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் இன்று உண்டு. நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசுனீங்கன்னா தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, நிச்சயமாக கொஞ்சம் அதாவது விட்டு கொடுத்து சென்றால் தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். உங்களுடைய அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கடத்திரஸ்தானத்தை விட்டிருப்பது மிக விசேஷம். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன் மற்றும் சனி 3 கிரகங்கள் இருக்கறனால அதிகமான நண்பர்களுடைய அந்த அதாவது நட்பு கிடைக்கும். அவர்களால உங்களுக்கு பல விதங்களிலும் ஆதாயம் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 9 மற்றும் 1. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். அவர் 6வது வீட்டுல சனி, சூரியன் இவங்களோட பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளால் வரக்கூடிய லாபத்தினை குறிக்கிறது. நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். எதிர்கால வாழ்வு மிக அருமையாகவே உள்ளது. பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். அதாவது இன்று ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட சேர்க்கைகள்லாம் அதிகமாக நிகழும். ஒரு சிலர் நகைகள் வாங்குவார்கள், ஒரு சிலருக்கு ஆடைகள் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். இன்று பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். அதுவும் வீடு மனை சம்பந்தப்பட்ட இடங்களும் வாங்குவதற்கும் ஏதுவாக உள்ளது. ஒரு சிலர் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன், இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று தந்தையாரால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. தாயாருடைய கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கூடுமானவரை தாயாரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழல் உண்டு. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்கள் ஆதாயத்தை தரும். பங்கு சந்தையில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிகள் வழியாகவும் மூலியமாகவும் தங்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னன்னா ஒரு பெரிய உயர்ந்த ஒரு சிந்தனைகள், உயர்ந்த ஒரு குறிக்கோள்கள்லாம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க ஆசைப்பட மாட்டீங்க. எது எடுத்தாலும் பெரிய லெவல் தான் யோசிப்பீங்க. ஏதோ தானோன்னு முடிவெடுக்க மாட்டீங்க. முடிவெடுத்தீங்கன்னா அதுல உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசி தான். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருப்பீங்க. யாராக அம்மா, மகன், அப்பா, தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி, மனைவி யாராக இருந்தாலுமே கொஞ்சம் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டு. உங்களுடைய கிரக நிலைப்படி இன்று சுக்கிரன் பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா சுகஸ்தானத்திலையும் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய உடன் வெளியே சென்று வருவது, அவர்களை சந்திப்பது, அவர்களிடம் மனம் விட்டு பேசுவது, இவ்வாறான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். கடத்திர ஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது மிக விசேஷம். தம்பதியிடையே நல்ல ஒரு இணக்கமும் அன்பும் ஆதரவும் கிட்டும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் எதுவுமே நீங்க கொஞ்சம் தடை தாமதமாக நிகழலாம், ஆனால் நிச்சயமாக நிறைந்தேறும். இன்று பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் கொள்வீர்கள். அது சம்பந்தப்பட்ட கட்டணங்கள், அவர்களுக்கு பிடித்த துறையில் சேர்த்து விடுவது மற்றும் அவர்களை பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மிக உச்சமாக இருக்கின்றார். இதனால அதிகமான குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. வயிறு உபாதைகள் மற்றும் வந்து போகும். உணவு விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. இன்று சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு ஆதரவுகள் மிகும். அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள். அதாவது விருந்து உபச்சாரங்கள் நீங்கள் செய்வீர்கள். ஒரு மன மகிழ்ச்சியுடன் வீட்டில் ஒரு ஒரு ஆனந்தமயமாக இருப்பீர்கள். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் செவ்வாயுடன் கூடியிருப்பதால் இன்று தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். அதனை செயல்படுத்துவீர்கள். யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய முடிவுகள் உங்க கையில தான்ன்ற மாதிரி விஷயமா நீங்க பார்ப்பீங்க. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. இன்று நிறைய பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்கள் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகளை தரும். இந்த நாளில் எப்படின்னு பார்த்தீங்கன்னு இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு பக்காவா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை உண்டு. எதிர்கால தேவைக்காக இன்று நீங்கள் சேமித்து வைப்பீர்கள். ஒரு டெபாசிட் பண்ணுவீங்க. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே தனுசு என்றாலே பார்த்தீங்கன்னா வில் மாதிரி அந்த அம்பு கூடைய ஒரு சின்னம் தான். நீங்க எப்பவுமே குறிப்பார்த்து கரை வைத்து அடிப்பதில் வல்லவர் என்று சொல்லலாம். பார்க்க சாதாரணமா இருப்பீங்க. எப்ப அடிக்கணும் எங்க அடிக்கணும்ன்ற ஒரு தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நபர் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். உபஜயஸ்தானத்தில் உள்ளார். மற்றும் சனி பகவானும் ஆட்சி பெறுகின்றார். சூரியனும் இருக்கின்றார். தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கிறதுனால நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு பணவரவில் பங்கம் இல்லை. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதால் நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் இன்று கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அமோகமான காலகட்டம் சொல்லலாம். இன்று உங்களுக்கு பாராட்டுகள் மற்றும் பதவி உயர் பதவி, சம்பள உயர்வு மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இன்றைய தினத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். காவல்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு மதிப்பும் புகழும் மற்றும் பதவியும் கிடைக்கும். இன்றைய தினம் அதாவது குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவான் வணங்குவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான். பொதுவாகவே நீங்க ஒரு இயற்கை விரும்பி என்று சொல்லலாம். வெளியிடங்களுக்கு சுற்றி பார்த்து வருவது, கொஞ்சம் மற்றவர்களை விட நீங்க வித்தியாசப்படுவதில் சமத்தர் என்று சொல்லலாம். மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசக்கூடியவர் மற்றும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்பவர். உங்களுடைய வாழ்க்கையை அவ்வாறு தியாகம் செய்து கொண்டு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிலருக்கு காதல் கண் சிமிட்டும். தங்களுடைய காதலரை சென்று பார்ப்பீர்கள். அவர்களிடம் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இன்று அவர்களும் உங்கள் மீது மிகவும் கருணையுடன் ஆசையாக இருப்பார்கள். அது மட்டுமா, உங்களுடைய தொழில் ரீதியாக
பல்வேறு விதமான ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். அதிக பணத்தை, அதாவது அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்று உள்ளது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணமாகாத மகர ராசி அன்பர்களுக்கும் மற்றும் துணை இல்லாத மகர ராசி அன்பர்களுக்கும் நல்ல ஒரு துணை கிட்டும். நிச்சயமாக தாங்கள் விரும்பியவாறே பெண் அமையும். உங்களுடைய தனாதிபதி சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். இதன் காரணமாக கணினி துறையில் இருப்பவர்களுக்கு சாதனை படைப்பார்கள். புதிய ப்ராஜெக்ட்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் அதாவது கடல் பச்சை. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் அவர் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். உங்களுக்கு பல நாட்களாக மனதில் வைத்துக்கொண்ட ஒரு சில விஷயத்தை இன்று வெளிப்படுத்துவீர்கள். திருமணமாகாதவர்களுக்கு இன்று அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் நிகழும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிட்டும். லாட்ரி இதுல அதாவது யூக வாணிபங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் லாபங்கள் கிடைக்கும். திருமண விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து செயல்படுவது, பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது நல்லது. உங்களுடைய அஷ்டமாதிபதி புதன் பகவான் ராசியிலேயே இருப்பதால் வண்டி வாகன பிரச்சனைகள் உண்டு. சிறு சிறு விபத்துகள் நேரிடலாம். கவனமாக செல்வது நல்லது. வாகனத்தை இயக்கும் பொழுது வேகத்தை விட விவேகத்தை பயன்படுத்துவது நல்லது. இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷராசியில் குடியிருப்பது நல்லது. இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் தங்களுக்கு ஆதாயங்கள் மிகும். இன்றைய தினத்தில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு மற்றும் சாம்பல் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். நீங்க சுயநலம் இல்லாதவர்கள் என்று சொல்லலாம். அதே மாதிரி நீர் ராசி என்று சொல்லலாம். உபஜய பொதுவாக உபய ராசிகள் என்றும் சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இந்த நீர் மேல ரொம்ப ஆசை இருக்கும். நீர் விளையாட்டுகள் மீது ரொம்ப அஃபெக்ஷன் இருக்கும். அந்த அளவுக்கு அதுல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு வீரராகவும் திகழ்வீர்கள். அதால் நீச்சல் நன்கு தெரியும் என்று சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பது மிக விசேஷம். இதனால மூத்த சகோதரர்கள் மற்றும் பெரிய மகான்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று குறிப்பாக ஆன்மீக பயணங்கள் உண்டு. அதுவும் மலையில் மேல் சென்று வரக்கூடிய கோவிலுக்கு சென்று வருவீர்கள். அதுவும் முருகப்பெருமானாக இருப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நிகழும். களத்திரஸ்தானத்தில் கேது பகவானும் இருப்பதால் பிள்ளையார் பட்டிக்கு சென்று வருவீர்கள். மற்றும் அதாவது விநாயகரை பூஜிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி புதன் மறைந்துள்ளதால் உங்களுடைய பேச்சுக்கு உங்கள் மனைவி கட்டுப்படுவார். அது மட்டுமின்றி இன்றைய நிலையில் அதாவது மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் நிச்சயமாக மறுமணம் நிகழும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.